நம்ம இஎன்வி ஃபைல்ஸை வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கிற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து கோட் லாஜிக் உள்ள இருந்து செப்பரேட்டா ஒரு ஏரியால ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இஎன்விஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இஎன்வி ஃபைல் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்விரான்மெண்ட் ஃபைல். அண்ட் இப்போ இஎன்வி ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எப்படி அதில் இருக்கிற டேட்டாவை நம்மளோட கோடுக்குள்ள எடுத்து யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து எடுத்துக்கிறோம். அதில் ரூட் ஃபோல்டரில் வர மாதிரி நம்ம இஎன்வி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். மற்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே வந்து போயிடக்கூடாது. இஎன்வி ஃபைல் எப்பவுமே ரூட் ஃபோல்டரில் தான் வந்து இருக்கணும். அண்ட் ஃபைலோட நேம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு தான். என்ன நேம் கொடுக்கணும்னா டாட் இஎன்வி அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்கணும். வேற நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்டாண்டர்டான நேமு. அண்ட் இந்த நேமை டைப் பண்ண உடனே பார்த்தா அதுக்கான ஐகான் அப்படிங்கிறது வந்து கியர் சிம்பிளாக வந்து மாறி இருக்கும். நேமை கரெக்டாக வச்சதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. இஎன்வி ஃபைல் வந்து கிரியேட் ஆகிக்கும். அண்ட் இந்த இஎன்வி ஃபைலில் நம்ம எப்படி டேட்டாஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் கீ வேல்யூ பேர்ஸாக தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏதாவது கீ நேம் வந்து கொடுத்துக்குவோம். அதுக்கான வேல்யூ வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு டேரெக்டாக கொடுத்துருவோம். இங்கே ஸ்ட்ரிங் டேட்டாக்கெல்லாம் கொட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏதாவது வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்து டைரெக்டாக அந்த வேல்யூவை டைப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கு நம்பராக எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் இந்த என்விரான்மெண்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு கீ வேல்யூ பேர் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி கோடுக்குள்ளே எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த இஎன்வி ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நம்மளோட கோடுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டெர்மினலை வந்து எடுத்துக்கிறேன். டெர்மினலை எடுத்துக்கிட்டு என்விரான்மெண்ட் ஃபைலை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னன்னா pip install python -decouple. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அதை ஒரு ஏபிஐ வந்து எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆப்பை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஏபிஎஸ் எதோ ஒன்று எடுத்துக்குவோம். ஸோ இந்த டாஸ்க் வியூ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதோட கெட் மெத்தடுக்குள்ள அந்த என்விரான்மெண்ட் ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஏதோ ஒரு டேட்டா வந்து தேவைப்படுது அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம மேலே இந்த டீகப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரம் decouple import config. decouple பேக்கேஜில் இருந்து config அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த config அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமா தான் ஒவ்வொரு கீ நேம்ஸாக நம்ம என்விரான்மெண்ட் ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணி அதோட வேல்யூவை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பர்சன் நேம் அப்படின்னு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த வேரியபிளோட வேல்யூவா என்விரான்மெண்ட் ஃபைலுக்குள்ள இருக்கிற இந்த நேம்ங்கிற கீக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ வந்து வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ண அந்த கான்ஃபிக் ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு பிராக்கெட் கொடுத்துட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு என்விரான்மெண்ட் ஃபைலிருந்து கால் பண்ண வேண்டிய கீ நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நேம்ங்கிற கீ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கான்ஃபிக் உள்ள மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதை இங்கே பிரிண்ட் வந்து பண்ணுவோம். பிரிண்ட் பர்சன் நேம். அண்ட் இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு போஸ்ட்மேன்ல இருந்து இந்த ஏபிஐயை கெட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெர்மினல் வந்துட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். அண்ட் போஸ்ட்மேன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரிக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ http://127.0.1:8000/ அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ண வேண்டிய ஏபிஐக்கான யூஆர்எல். ஸோ இங்கே டாஸ்க் அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இதுக்கான யூஆர்எல் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்கே போஸ்ட்மேனில் student/task அப்படின்னு வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எம்டி ரிக்வஸ்ட் வந்து வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தோம்னா 402 பேமெண்ட் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தபோது இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால அதோட ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த 402 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோட் வந்து வந்திருக்கு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே வந்து நம்ம டெர்மினலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் ஃபைலில் நேம் அப்படிங்கிற கீக்கு நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து பர்சன் டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இன்னொரு டைம் வந்து இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணுறேன்.
டெர்மினல்ல பார்த்தோம்னா இன்னொரு டைமும் இந்த டேட்டா வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி என்வரன்மெண்ட் ஃபைல் வந்து யூஸ் பண்றதுக்கான காரணமே வந்து சென்சிட்டிவான டேட்டாவை ஐசோலேட் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற setting.py ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டேட்டா பேஸ்க்கான கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இதே வந்து ஒரு கம்பெனி என்விரான்மெண்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது டேட்டா பேஸ் அப்படிங்கிறது சர்வர்ல இருக்கிற டேட்டா பேஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சர்வர்ல இருக்கிற டேட்டா பேஸ்க்கான ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர் கிட்டவோ இல்லை அந்த கம்பெனியோட அட்மின் கிட்டவோ தான் வந்து இருக்கும். மற்றபடி அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற யாருக்கிட்டையுமே வந்து அந்த ஆக்சஸ் வந்து இருக்காது. டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க சிஸ்டம்ல இருந்து லோக்கல் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ்க்காக தான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காமனா ஒரே ப்ராஜெக்டா கிட்டில் வச்சுதான் மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் சேர்ந்து அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கான டேட்டா பேஸ் எல்லாம் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதையெல்லாம் கமிட் பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ணும்போது கான்ஃபிளிக்ஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் டெப்ளாய் பண்ணும்போது கான்ஃபிளிக்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க ஸ்டோர் பண்ணி நம்ம இந்த சென்சிட்டிவான டேட்டாவை எல்லாம் எடுத்துட்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த என்விரான்மெண்ட் ஃபைலை கிட்டுக்கும் நம்ம மூவ் பண்ண மாட்டோம். யார் அந்த ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான கிரெடென்ஷியல்ஸை என்விரான்மெண்ட் ஃபைலில் வந்து வேல்யூஸை அவங்களே வந்து கொடுத்துக்கணும். கீ நேம்ஸ் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் காமனாக வந்து வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பேஸ் நேமை இங்கிருந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிற கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே செட்டிங்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா பேஸ் நேமை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதை காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்ட் ஃபைலில் வந்து டேட்டா பேஸுங்கிற கீயோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை இப்போ வந்து செட்டிங்கில் வந்து எடுத்துக்குவோம். ஸோ செட்டிங்ஸில் எடுக்கணும் அப்படிங்கும்போது டீகப்பிளை வந்து இம்போர்ட் பண்ணி கான்ஃபிக் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துருக்கணும். ஸோ ஃப்ரம் டீகப்பிள் இம்போர்ட் கான்ஃபிக் அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா டேட்டா பேஸ்க்கான நேமை வந்து இஎன்வியிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொட்டேஷனையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கான்ஃபிக் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதோட ப்ராக்கெட்ஸ்குள்ள அங்கே இருக்கிற கீ நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கீ நேம் அப்படிங்கிறது டேட்டா பேஸுங்கிற பேரில் வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இந்த ஒவ்வொரு கீ நேமையும் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ யார் இந்த ப்ராஜெக்டை வந்து க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கான இந்த இங்கே இருக்கிற மெயின் கீஸ்க்கான வேல்யூ எல்லாம் என்விரான்மெண்ட் ஃபைலை செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அப்போ இதனால சென்சிட்டிவான டேட்டா அப்படிங்கிறது வந்து ஐசோலேட்டடா யாருக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் இருக்கும். அண்ட் அதே சமயம் மற்றவங்கனாலையும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ண முடியும். இப்போ டெர்மினலை வந்து எடுத்துக்குவோம். இப்போ சர்வரை ரன் பண்ணலாம். ஸோ சர்வர் வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ அப்படின்னா என்விரான்மெண்ட் ஃபைல் இருந்து கரெக்டாக டேட்டா பேஸ் நேமை வந்து செட்டிங்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.